அப்போ பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன மாதிரி ஆவியை கொடுத்திருக்கிறாரு? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவாகிய தேவனுடைய புத்திரர்களாக பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று யோவான் 1:12 நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருப்பவர்கள், தேவ ஊழியர்களும் தேவ பிள்ளைகளும் விசுவாசிகளும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போதுதான் தைரியம் வரும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் தைரியம் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் தியானிக்கும் போதுதான் தைரியம் வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம நிரம்பி ஜெபிக்கும் போதுதான் அந்த தைரியம் வரும். மற்றபடி